கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. Be angry and do not sin. Do not let the sun go down on your anger. Ephesians 4:26. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? ரியா ஒரு திறமையான ஷெஃபா இருந்தாளா. அந்த நாள் அவளுக்கு ரொம்பவே முக்கியமான நாளா இருந்ததா. ஒரு பிரபலமான உணவு விமர்சகர் அவளுடைய சிறப்பான உணவை ரசிக்க வந்தாரா. இந்த வாய்ப்பு கிடைத்தா ரியாவுக்கு பெரிய பதவி உயர்வு வரும். அவளுடைய உதவியாளர் லீனா சமையல் அறையில ரியாவுக்கு உதவி கொண்டே இருந்தாளா. சமையல் அறையில பரபரப்பா இருந்ததா. சூடு, நேர அழுத்தம், வேலைகள் எல்லாமே குவிந்திருந்ததா. அவ மேசைக்கு மேல வைத்து அதை ரசிச்சு கொண்டு இருந்தாளா. அப்ப ரியா சொன்னாலா, லீனா இந்த பாத்திரத்தை கவனமா பார்த்துக்கோ, இது தொடாத அப்படின்னு சொன்னாலா. ஆனா சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது லீனா கவனக்குறைவாக பாத்திரத்தை மோதிவிட்டாளா. சாஸ் முழுவதுமே தரையில விழுந்ததா. பாத்திரம் உடைந்ததா. முக்கியமான நேரம் ஓடிக்கொண்டிருந்ததா. அவள் லீனா பார்த்து சொன்னாலா, இன்னைக்கு என்னுடைய முக்கியமான நாள், நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்ட அப்படின்னு சொன்னாலா. அது சொன்ன பிறகு லீனாவின் கண்கள்ல நீர் வந்ததா. அவ மெல்ல சொன்னாலா, அக்கா நான் தவறுதலா செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு. ஆனா ரியா அதெல்லாம் காதுல வாங்காம அவளுக்கு ரொம்ப கோவம் வந்து அவளை திட்டிக்கிட்டே இருந்தாளா. எல்லாரும் முன்னாடியுமே ரியா லீனாவை திட்டினதுனால அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சா. அவளுடைய முகம் ரொம்பவே சிவந்து போயிடுச்சா. நாள் முடிந்து சூரியன் மறையும் போது ரியா சமையலறையில தனியா அமர்ந்து கொண்டிருந்தாளா. அவ சோகமா இருக்கிறத தலைமை ஷெஃப் பார்த்து மெதுவா சொன்னாங்களா, ரியா, தவறுகள் எல்லார் இடத்துலயும் நடக்கும், கோபம் வரலாம், அதை உள்ளே வச்சிருக்காத, கோபத்தோட அந்த நாளை முடிக்காதுன்னு சொன்னாங்களா. ரியாவின் மனம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சதா. அதுக்கப்புறம் அவ லீனா கிட்ட போய், நான் கத்துனதுக்கு என்ன மன்னிச்சிடு லீனா, நீ தெரியாம தான் செஞ்ச, எனக்கு தான் ரொம்பவே கோவம் வந்துருச்சுன்னு சொன்னாலா. லீனா இதை கேட்ட உடனே சிரிச்சுட்டே அவளை கட்டி பிடிச்சிட்டாளா. அடுத்த நாள் 2 பேருமே சேர்ந்து நல்ல உணவுகளை தயாரிக்க ஆரம்பித்தாங்களா. பெரிய தவறுகள் நடந்தாலும் கோபத்தை பிடித்து கொள்ளாமல் நாள் முடிவதற்குள் மன்னித்து விடுங்கள். ஏனெனில் மன அமைதி வேலை சிறப்பை விட முக்கியமானது. ஆமென்.